தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பா இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்க கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோட பொறுத்த வரைக்கும் கார்த்திக் கலசத்தை கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. அந்த கலசத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாமுண்டீஸ்வரி முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். அதை ரேவதி கிட்டேயே கொடுத்து பூஜை அறையில கொண்டு போய் வைக்க சொல்றாங்க. சொன்ன அடுத்த செகண்ட் ஊர் மக்கள் மேலதாளத்தோட கலசத்தை எடுத்துட்டு போறதுக்கு வராங்க. ஸோ கலசம் இங்கே தான் இருக்கு அப்படின்னு மகிழ்வாக்கணும்னு சொல்ல, அப்போ ரேவதியை கூப்பிட்டு பூஜை பண்ணி அந்த கலசத்தை எடுத்துட்டு வாமா அப்படின்னு சொன்னதும் ஒட்டுமொத்த குடும்பமும் கும்பாபிஷேகத்துக்காக கிளம்பிட்டாங்க. ஸோ அந்த ரேவதி கலசத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் கோவிலில் நின்றுட்டு இருக்க சிவனாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டில் கலசம் இருக்காது, சாமுண்டீஸ்வரி இந்த ஊர் முன்னாடி அவமானப்பட்டு போய் தான் நிற்பா அப்படின்ற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட சிவனாண்டி ஒரு பக்கம் காத்துட்டு இருக்காங்க. அப்போதான் போடுறா வெடிய அடிடா மேளத்தை அப்படின்ற மாதிரி இங்கே வேட்டு சத்தத்தோட அந்த கலசத்தை கொண்டு வந்ததும் சிவனாண்டிக்கே ஒன்றுமே புரியலை. அப்போ கோவிலுக்கு வந்த சாமுண்டீஸ்வரி சிவனாண்டிய ஒரு பார்வை பாக்குறாங்க. எப்படி கலசம் ஜொலிக்குது இல்ல அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறாங்க. அதை பார்த்து சிவனாண்டி எதுவுமே பேசாம சைலண்டா இருக்காங்க. அடுத்து என்ன, அந்த கலசத்தை கொண்டு போய் கருவறையில வச்சு பூஜை பண்றாங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் முதல் மரியாதைய இங்க சாமுண்டீஸ்வரிக்கு தான் கொடுக்குறாங்க. அவங்க கையாலேயே அந்த கலசத்தை கொண்டு போய் வச்சு கும்பாபிஷேகமும் செய்து முடிக்கிறாங்க. அந்த கருட பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 3 சுற்று சுத்துது. கும்பாபிஷேகமும் நல்லபடியா முடியுது. அடுத்து இங்க கருவறையில பூஜையெல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் சாமுண்டீஸ்வரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது பெண்களால கட்டப்பட்ட கோவில், பெண்களுக்கான கோவில், இது பெண்களுக்கு முழு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி இங்க பூஜை பண்றதுல இருந்து இந்த கோவிலை வந்து நிர்வாகம் பண்ற வரைக்கும், பராமரிக்கிற வரைக்கும் எல்லாமே பெண்கள் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு ஸ்பீச்சை வந்து கொடுக்குறாங்க. அடுத்து இந்த ஊர்ல வந்து பெண்களுக்கான ஃபேக்ட்ரி, பெண்களுக்கான காலேஜ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இதை வந்து அள்ளி விடுறாங்க, வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளாப் பண்றாங்க. ஆனா சிவனாண்டி மட்டும் நினைக்கிறாரு, பெண்களுக்கு எல்லா உரிமையும் வந்துட்டா அப்புறம் ஆண்கள் இந்த ஊர்ல வாழவே முடியாது அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்டு அங்க இருந்து போறாரு. ஸோ அப்படியே சீனை கட் பண்ணா அடுத்து சிவனாண்டி சந்திரகலா இவங்க 2 பேருடைய கன்வர்சேஷன் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த டிரைவர் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசினாலும், ஒருவேளை அந்த கலசத்தை எடுத்து கொடுத்தது நான் தான் அப்படின்ற உண்மை அக்காவுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்ற பயத்துல எங்க சந்திரா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் கும்பாபிஷேகம் கார்த்தியோட புண்ணியத்தினால நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து என்ன, ரேவதியோடைய கல்யாணம், அதையும் எப்படி நடத்த போறாரு, உண்மையை எப்படி கண்டுபிடிக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்போட நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.